friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் ஹாப்பினஸ். உங்கள் குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஒரு தடவை சாப்பாடு ஊட்டுறதுக்கு 1 hour 2 hour ஆகுதுன்னு கவலைப்படுறீங்களா? அப்படி ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நான் 2 ஹெல்தி அண்ட் குவிக்காக செய்கிற மாதிரியான பனானா பேஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இது 2 ரெசிபீஸுமே நீங்கள் குவிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட அண்ட் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து சமத்தாக சாப்பிட்ருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பனானா பேன்கேக், எக்கு சேர்த்து செய்கிற மாதிரி. இது செய்கிறதுக்கு நான் ஒரு நல்ல கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து அதோட சீட் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் கையில் கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஹோல் எக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பனானா அண்ட் எக்கு மிக்சரை வந்து குட்டி குட்டி பேன்கேக்ஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பனானாவை ஃபோர்க்கில் ஸ்மாஷ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு லம்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னோடய குழந்தைக்கு நல்லா மென்று சாப்பிட தெரியும், அதனால அவளுக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால இன்றைக்கி நான் வந்து ஃபோர்க்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு குழந்தை மெல்றதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ குட்டி குட்டி பேன்கேக்ஸாக போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு ஒரு எக்ஸாக்டாக 30 to 40 seconds லிட்டை க்ளோஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஒரு சைடு பனானா பேன்கேக்ஸ் நல்லா குக் ஆகிடும். அப்படியே நீங்கள் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நடுவில் இருக்க போர்ஷன் வந்து குக் ஆகிட்டு எகெயின் ஒரு 30 to 40 secondsல இந்த பேன்கேக்ஸ் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். இது நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த பேன்கேக்ஸ்க்கு நடுவில் அந்த தோசை கரண்டி விட்டு பாருங்கள். அந்த தோசை கரண்டியில் எதுவுமே ஒட்டாமல் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேன்கேக்ஸ் எல்லா சைடும் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பேன்கேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம், பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை. அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. குழந்தைங்க வந்து சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல டெக்ஸ்சர்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும். என்னோடய குழந்தைக்கு இந்த பேன்கேக் ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அவள் எப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன்னு நீங்களே பாருங்கள். செகண்ட் ரெசிபி பனானா ஓட்ஸ் போரிட்ஜ். 8th monthல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஓட்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபுட். ஸோ இந்த போரிட்ஜ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 tablespoon ஓட்ஸ் எடுத்து அது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பவுட்ரானால் போதும். இதை இப்போ ஒரு சாஸ்பானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 70 to 100 ml வாட்டர் விட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை உங்கள்கிட்ட இருக்கிறதுலே குட்டியோண்டு பர்னரில் லோயஸ்ட் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 minutes நீங்கள் குக் பண்ணிங்கனாலே இந்த வாட்டரியாக இருக்கிற கன்சிஸ்டன்ஸ் மாதிரி ஓட்ஸ் நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிடும். அது குக் ஆகிற டைமில் நம்ம ஒரு கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து அதை அதே மாதிரி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட ஃப்ளஷ் பார்ட்டை மட்டும் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் ஜாரில் போட்டுக்கலாம், இல்லை ஃபோர்க் வச்சு மசிச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் ஸ்வீட்னஸ்க்காக நான் ட்ரைடு ரைசின்ஸ், அதாவது உலர் திராட்சை சொல்லுவாங்க இல்லையா, அந்த 2 உலர் திராட்சையை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இந்த ஓட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு 3-4 minutes குக் பண்ணிங்கனாலே ஓட்ஸ் நல்லா குக் ஆகிடும். ஸோ ஓட்ஸோட கன்சிஸ்டன்சி இப்படி இருந்தால் ஓகே, இவ்வளோ ரன்னியாக இருக்கணும். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் ஓட்ஸ் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பனானா கூட இந்த ஓட்ஸ் மிக்சரை ஆட் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட பனானா ஓட்ஸ் போரிட்ஜ் ரெடி ஆகிடும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கிறதோட நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்மளோட சேனலில் எவ்ரி மண்டே பேபி ஃபுட் ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.